10,000 ஓட்டுக்கு கீழே எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சாங்களோ அது எல்லாமே எஸ்ஏஆர். அதுக்குத்தான் எஸ்ஏஆர் பார்த்து திமுக பயப்படுது, அஇஅதிமுக வரவேற்கு. ஜட்ஜஸ் எல்லாம் கோபமா இருக்காங்க உங்க மேல. ஜட்ஜுக்கு நேரடியா தெரியுது இந்த திமுக இருந்து கபட நாடகம் ஆடுதுன்னு ஜட்ஜுக்கு தெரியுது. மிரட்டினா அடிப்படை மாட்டேன் மலம் தந்த கழிவு நீர் தலையில ஊத்துறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓடுவேன். எதுவுமே வரலையா ஒரு பெரிய குடுவை கூட்டின்னு போயிட்டு உங்க வீட்டுல கடப்பார வச்சு ஒட்சா அவனை அப்படியே தூக்கின்னு போகுது. ஒரு சிவன் கோயில நோன்னா சமணர் படுக்க வரும் நீங்க தான் சொல்றீங்க. இவ்வளவு சொல்றீங்க, எதுக்கு என் கோயிலுக்கு வர? ஒட்டு பிச்சைக்கு தானே வர நீ. திமுக ஆதரவு பெற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமனுடைய ஜூனியர் வழக்கறிஞர் அருணாச்சலம் தான். நீங்க பீகார் மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போனீங்கன்னா இது நம்ம வைக்க மாட்டோம். வெறும் 3 லட்சம் டிஃபரன்ஸ் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. எந்தெந்த வார்டில் எவன் செத்தானோ அதுக்கெல்லாம் திமுக ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல. கனிமொழி சொல்லுது அது நிலவேல கல்லுன்னு, தயாநிதி மாறன் சொல்றாரு நிலவேல கல்லுன்னு. திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இவங்க என்ன நீட்டினாங்கன்றது தெரியாம கையெழுத்து போட்ட காங்கிரஸும் மாட்டிக்கிச்சு. இங்க பிரிண்ட் மீடியாலும் சேட்டலைட் மீடியாலும் டிஜிட்டல் மீடியாலும் என்ன வரணும், எந்த டிபேட் நடக்கணும்னு யார் முடிவு பண்றது? திமுக முடிவு பண்ணுது. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. திருப்பரங்குன்றம் இஷ்யூ பெரிய தலைவலியாக போயிருக்கிறதா, அரசு தவறான முடிவை எடுத்துவிட்டு அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறதா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வருது. இது எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இடையீட்டு மனு தாக்கல் செய்யக்கூடாது, வழக்கு விசாரணை போகுதுன்னு சொல்லி அறிவிப்பை செய்துவிட்டு வழக்கு விசாரணை தொடர்ந்து ஒரு சீரியஸான டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்போ அருணாச்சலம் என்ற வழக்கறிஞர் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லி போறாரு. அவர் சிஐஎஃப் வீரர்களால அப்புறப்படுத்தப்படுகிறார். அவர் இது ரொம்ப அவமானகரமான செயல்னு சொல்லி வருத்தப்படுறார். இது என்ன நிகழ்வு நடந்தது? இல்ல, இந்த அருணாச்சலம்ன்ற அந்த வழக்கறிஞர் யாருடைய ஜூனியர்ன்றதை நம்ம இங்க பதிவு செய்யணும். தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஹரிபரந்தாமனுடைய ஜூனியர். அவர் 2 பேர் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னா சந்துரு, நீதிபதி சந்துரு, இன்னொன்று ஹரிபரந்தாமன். இவங்க 2 பேரும் வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் மறுபரிசீலனை பழகலாம் கூட சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு கட்சி சார்பாக பேசிட்டு இருக்காங்க பொதுவெளியில். இவங்க முன்னாடி தீர்ப்புலாம் வழங்கியிருக்காங்க, அதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும்னு கூட ஒரு இது வந்திருக்கு. இடையீட்டு மனு தாக்கல் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, வழக்கு 3 நாளா நடந்துட்டு இருக்கு. விசாரணைக்கான தீர்ப்புகள் வர்றதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க இடையீட்டு மனு யார் யார் தாக்கல் பண்றாங்களோ பண்ணிடணும் சொல்லிட்டு முடிச்சிட்ட பிறகு 26 மனு இடையீட்டு மனு தாக்கல் பண்றாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை கிட்டத்தட்ட 20-25 மேல் நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கோர்ட்டை பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இடையீட்டு மனு எடுத்துப்பாங்க. ஏன்னா ஃபைனலைஸ் ஜட்ஜ்மெண்ட் கிட்ட வரப்ப இன்னொன்னு அதுக்கான மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அது ஒத்துக்க மாட்டாங்க. இது சாமானியனான உங்களுக்கு எங்களுக்கும் தெரியறப்ப ஹரிபரந்தாமன் ஜூனியர் கூட அருணாச்சலத்துக்கு தெரியாதா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஒரு ப்ரெஷர் பண்ணி உள்ள தள்ளி தீர்ப்பை தாமதமாக்கலாமா, இதை புட் ஆஃப் பண்ணலாமா, இதை கொண்டு போயிட்டு எங்க மனு நீங்க எடுத்துக்கங்க, இதை கன்சிடர் பண்ணுங்க, இதுல புது விஷயங்கள்லாம் நாங்க சொல்லியிருக்கோம், இதை நீங்க கன்சிடர் பண்ணி அது எல்லாருக்கும் காட்டணும், பறிக்கணும், மறுபடியும் அதற்கான வாதங்கள் அப்ஜெக்ஷன் இருக்கணும், அதுக்கான சாட்சியங்கள் கிடைக்கணும், தரவுகளை செக் பண்றப்ப அது ஒரு ப்ராசஸ் ஆகிறப்ப இந்த தீர்ப்புகளை தள்ளி போட வைக்க முடியுமா? உடனடியாக திமுக அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பு வந்துருமான்ற ஒரு பயம். இப்ப என்ன திமுக தேவையில்லாம இதுல ஏன் தலையிட்டோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ராமரவிக்குமார் தலைமையில 10 பேர் போய் தீபம் ஏத்திருந்தாங்கன்னா 10 நிமிஷம் வேலை முடிஞ்சிருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் மலையில சுத்தி இருக்கக்கூடிய 40 கிராமங்களுக்கு மட்டும் அந்த தீபம் தெரியும். சாமியை கும்பிட்டு அவன் கார்த்திகை தீபம் ஏத்திட்டு மறுநாள் பொழப்புக்கு போயிருப்பான். இதை சும்மா இருந்த குரங்க சொரட்டி விட்ட கதைய இப்போ மாசிலாமணின்ற வழக்கறிஞர் ஃபர்ஸ்ட் ஆஜராகிறப்ப என்ன சொல்றாரு, அரகத்தரப்பு வழக்கறிஞர் அது நில அளவீட்டு கல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜோதி போறாரு. அடுத்தது ஜோதிபு என்ன சொல்றாரு, நிலவீடு கல்லை தூக்கி ஓரம் வச்சுட்டு இது சமணர்களோட கல்லு, பைத்தியகாரத்தின் உச்சம். சமணர்கள் 6 மணிக்கு மேல இரவுல உட்கார்ந்து அவங்களுடைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க அப்படின்னு. உயிர்களிடத்துல அது உயிர் அப்படின்னா அது என்னவா இருந்தாலும் அவர் ரொம்ப அன்பா இருக்கக்கூடியவங்க. அவங்க சமணர்கள் பொறுத்தவரை நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளாம் சின்ன பிள்ளைல பாத்திருப்போம். மூஞ்சில இதை கட்டிக்கிட்டு மயில் இறகால் ஜெயின்ஸ் சொல்லுவாங்க, மயில் இறகால் ரோட வருடுவாங்க. ரோட்ல ஒரு சின்ன நுண்ணுயிர் கூட தெரியாம கால்பட்டு இறந்துடக்கூடாதுன்னு தன் முடியை தானே வலியோட பிடிங்கி சாப்பாடை அவங்க பிச்சை யாசகம் பண்ணி தான் சாப்பிடணும். தன்னோட மலக்கழிவுகளை அவங்க தான் சுத்தம் படுத்திக்கணும். நிறைய பேசலாம் அதை பத்தி.
அந்த மாதிரி சமணர்கள் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க. சூரியன் வந்து மறைஞ்சிச்சுன்னா, சூரியன் வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அவங்க வாயுல ஒரு தண்ணி இருக்காது, எந்த ஆக்டிவிட்டி இருக்காது, மௌனத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க, கடவுளுடைய இதை நோக்கி நகர்ந்துருவாங்க. 6 மணிக்கு உள்ளே சமணர்கள் எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. இப்போ வரையும் நான் பார்த்திருக்கேன், நான் சில சமணர் கோயிலெல்லாம் போயிருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஸோட கோயிலெல்லாம் போயிருக்கேன், அவங்களோட பழகியிருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, வாயில வர சொல்லு வந்து அவச்சொல்லாவோ அதுல இருக்க கிருமிகள் எதுனா தாக்கி ஒருத்தர் இறந்துடக்கூடாது. இப்ப சில டிவி பேஷண்ட் முன்னாடி பேசாதீங்க, உங்களுடைய கொரோனா மாதிரி மாஸ்க், அப்பயே மாஸ்க், கொரோனா மாதிரி உங்களுக்கு வந்து பரவிடும் அப்படின்றது அப்பயே மாஸ்க் போட்டு, இப்போ வரையும் மாஸ்க் தான் போட்டுட்டு அந்த மாதிரின்ட்டு மனித உடலுக்கு உடையே தேவையில்லைன்னு சொல்லி நிர்வாண கோலத்துல இருப்பாங்க. எந்த இதுவும் கிடையாது. நீங்க சமணர் கோயில் டெல்லியில எல்லாம் போய் பார்த்திருக்கேன், எல்லா கோயிலும் நிர்வாண கோலத்துல இருப்பாங்க. அது வந்து நிர்வாணம்னு சொல்ல மாட்டேன், அது அவங்களுடைய மத சடங்கு. அப்ப ரைட்டா, அப்ப 6 மணிக்கு மேல வந்து சமணர்கள் சாப்பிட மாட்டாங்க, சமணர்கள் வந்து வெளிச்சம் கொடுக்க மாட்டாங்க, வெளிச்சத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன வைக்கிறீங்க, 6 மணிக்கு மேல நைட்டு வந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு மேல விளக்கு ஏற்றி சமணர் இருப்பாங்கன்னா, அந்த விளக்கு ஏத்துறீங்கன்னா அங்க வெட்டில் பூச்சிகள் வந்து அந்த நெருப்புல போட்டு செத்துரும். அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு பாவ செயல். ஆமா, இரவு நேரத்துல வெளிச்சத்தை தேடி உயிர்கள் வரும், பூச்சிகள் பட்டு இறந்துரும். ஏன்னா சாதாரண ஒரு சின்ன நுண் கிருமியை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கோட்பாடு தத்துவத்துல இருந்தவங்களை போயிட்டு, இது வந்து வெங்கடேஷுக்கு தெரிஞ்சது, நம்ம கேமராமேனுக்கு தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி சொல்றேன், அது வந்து விளக்கு ஊத்துறதுக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கான இதே கிடையாது, திரி வைக்கிறதுக்கான கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்தை தப்பா பண்ணிட்டாங்க, அதை நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. 1981 திருப்பரங்குன்றம்னு எழுதின நூல்ல தெளிவா அதுல குறிக்கப்பட்டிருக்கு, அதை நேரடியா காமிச்சிட்டாங்க. இது வந்து நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது, அங்க ஆஞ்சநேயர் கையை தூக்கி இருக்கிற மாதிரி அதுல இது இருக்கு. ரெண்டாவது வந்து இது வந்து காலங்காலமாக தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்ட பகுதி. அங்க ஏத்துனீங்கன்னா அங்க இருந்து 41 கிராமத்துக்கு தெரியும் அந்த தீபம், அதை பார்த்துட்டு கீழே இருக்கும் ஏத்துவாங்க. 2ஆம் உலக போருக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. இப்ப தீப பத்தி ப்ராசஸ் போனா நிறைய போலாம், வேற விஷயம். இந்த 2 லாயஸுமே அரசர் பிறகு ஒருத்தர் இதை சொல்றாரு, ஒருத்தர் அதை சொல்றாரு. இன்னைக்கு காசலிங்கம்ன்ற அதே தொல்லியல் சம்பந்தமான நூல் எழுதுறாரு, அவரு சொல்றாரு, இதை சமணர்கள் படுகை அது கிடையாது, நில அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு. சார், அதுல இந்து கடவுளுடைய படம் இந்த தூண்ல செதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் சந்தேகத்துக்கிடமான. ஆஞ்சநேயருடைய கையை தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு சில கீழே செதுக்கப்பட்ட சமணருடைய படுகை அப்படின்றது சமணர்களுடைய காலம் என்ன அப்படின்றதையும் எடுத்துக்கிட்டு தர்கா, அங்க இருக்கக்கூடிய தர்கா கட்டப்பட்ட ஆண்டுன்றது அங்க இருக்கிற போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. 1800 அதுக்கு முன்னாடியே சமணர் படுகை, சமணர்களுடைய ஆட்சி அங்க. நீங்க தர்கா உள்ளவே நீங்க பாத்துக்கீங்களான்னு தெரியல, நீங்க பாருங்க, தர்கா உள்ள ஃபுல்லா பில்லர்ஸ் தான் இருக்கும், நம்மளுடைய இந்து முறைப்படி பண்ணப்பட்ட பில்லர்ஸ் தான் இருக்கும். அதுவே நம்புதுதாங்க, அவங்க வந்துட்டாங்க, அதை எடுத்துக்கிட்டாங்க, நம்ம விட்டுட்டோம். அவங்க வந்து வந்துட்டாங்க. இஸ்லாமிய அந்த சடங்கு முறைப்படி, அந்த இஸ்லாமிய கட்டிடக்கலைப்படி அது கட்டல, இஸ்லாமிய கட்டடமே கிடையாது. அவர் வந்து ஆக்கிரமிக்கிறாரு, அங்க கொல்லப்படுறாரு. அவர் வந்து ஒரு அரசனால கொல்லப்படுறாரு. யாரு? சிக்கந்தர் பாதுஷா வந்து கொல்லப்படுறப்ப அங்கேயே, அதுவே அங்க இல்ல, கோரிப்பாடு சமாதி. அவர் கொல்லப்படுறாரா, அவரை வந்து சாமியார் ஆக்கிட்டாங்களா, அது அதோடைய வரலாற்று கிடையாதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டோம். ஆனா அது உள்ள போனீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றத்துல பில்லர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பில்லர்ஸ் இருக்கும். நீங்க அங்க இருக்கும். நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்குறோம்னா, அது முடிஞ்சிருச்சு, அவங்க அதுவும் நம்மால் தான், அவரு நம்மால் தான். ஆனா இப்ப அதுக்கும் பிரச்சனை. அப்ப என்னன்னா, தர்கா இடத்துலதான் பில்லரே இருக்குன்னு சொல்லி பில்லர் அவங்க கொண்டாடும் போது இப்ப அது என்ன? 1920 வந்த தீர்ப்பு அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்கு, நெல்லி பகுதி 1, தர்காவுடைய படிப்பகுதி 1, தர்கா இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் தீர்ப்பு ஆயிடுச்சு. அதோட நம்ம உள்ள வர முடியாது. மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் த எல்லா பிளேஸுமே குறிப்பிட்ட இடங்கள் இஸ்லாமியர்கள், அந்த இடங்கள் தவிர மீதி எல்லாமே கோவில்களுக்கு சொந்தம். அது தீர்ப்பாயிடுச்சு, அதனால நம்ம அது உள்ள வரல. தீர்ப்பான பிறகு நம்ம வரல. இப்ப 2 வாட்டி வந்து அமைதி கூட்டம் நடக்கிறப்ப அவங்களே எழுதி கொடுக்குறாங்க, நீங்க வந்து தீபத்தூண்ல தீபம் ஏத்திக்கலாம், அவங்க தான் எழுதி தராங்க, நம்ம எழுதி தர்றோம். ஏன்னா இது 1980 இருந்து கேஸ் போயிட்டு இருக்கு, ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தெளிவா சொல்லிட்டோம், 50 மீட்டர் தள்ளி நிக்குதுங்க தூணு, இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இப்ப அவங்க சார்பா ஒருத்தர் வாதாடுறாரு, இந்த வழியா தான் போகணுன்றாரு. இப்ப என்னன்னா பிரச்சனை, இப்ப என்னன்னா, அங்க வாதாடுற வக்கீல் அது மேல என்ன இருக்குன்னு தெரியாது, அதுக்கு தீர்ப்பு சொல்ற தீர்ப்பாளிகளுக்கு அது மேல என்ன இருக்குன்னு தெரியல. அது மேல என்ன இருக்குன்னு பார்த்த ஒரே நீதியரசர் சுவாமிநாதன் மட்டும்தான். அவர்தான் கான்பிடண்டா இருக்காரு. அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி அங்க இருக்க தரவுகளை வாங்கி திருமுருகா எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது எப்படிப்பட்ட வடிவமைப்புல இருக்குது, எல்லாம் 50 பக்கம் கொடுத்திருக்காரு அவர். இப்ப 50 பக்கம் கொடுக்குறாருன்னா திருமுருகாற்றுப்படை மேற்கோள் காட்டுறாரு, அகநானூறு மேற்கோள் காட்டுறாரு, யார் யார் சங்க இலக்கியங்கள் யார் யார் பண்ணிருக்காங்க, சுத்து வட்டாரத்தில் சில பேட்டிஸ் எடுத்திருக்காரு. சங்க இலக்கியங்கள்லாம் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுப்பாங்க, அது எல்லாத்தையும் எடுப்பாங்க.
பேட்டி எடுப்பாங்க. இப்ப சமணர்கள் இவர் சொல்றாருல, நம்ம இந்த நீதியர் வக்கீல் சொல்றாருல ஒருத்தர், ஜோதி வக்கீல், சமணர்கள் என்னைக்கு ஆஞ்சநேயர் கும்பிட்டுருக்கான்? சமணர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு சம்மந்தம் இருக்கு. அந்த தூண்ல ஆஞ்சநேயர் தெளிவா இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய கொடுமை, அது நம்ம தீபத்தூணுன்றோம். நீ என்ன பண்ற, தொல்லியல் துறையில ஒரு 7 பேர் கொண்ட குழுவை அனுப்புற. அவன் எப்படி அதை அணுகுறானா, அது ஒரு கல்லு மாதிரி செருப்பு போட்டு மேலே ஏறான். அது இந்துக்கள் உணர்வுக்கு எவ்வளவு மனசங்கடத்தை உண்டு பண்ணும். உனக்கு வேணா அது கல்லா இருக்கலாம், எனக்கு அது சாமி. என் உணர்வுக்கு நீ மதிப்பளிக்கணும்ல, இது அவங்களுக்கு தெரியல. அவன் அர்ஜியாலஜிஸ்டா இருக்கலாம், ஆனா என் உணர்வுக்கு நீங்க மதிப்பளிக்கணும்ல. தமிழக அரசு என்ன சொல்லணும், அது தீர்ப்பு வர வரையும் அது என்னது, ஒரு பிரிவினருக்கு அது புனித 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 ஜோதி, ஒரு பிரிவினர் நீ சொல்ற கல்லுன்னு. ஆனா நீ கொடுக்குற மரியாதை என்ன, செருப்பை போட்டு ஷூவை போட்டு அதை போட்டு சேதப்படுத்துற மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்றீங்க. அப்ப திமுக தெளிவா மாட்டிக்கிச்சு. திமுக இந்துக்களுக்கு விரோதமான ஒரு கட்சி அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. இது ஒண்ணு. பார்லிமெண்ட்ல போய் 120 பேர் கையெழுத்து போடுறான். இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்காக 150 பேர் கையெழுத்து போடுறான். இந்த 220 பேர் இருக்கிறதுல கிட்டத்தட்ட 90 பேர் அவங்க கையெழுத்தே போடல. அதாவது மம்தா போடல, இன்னும் நிறைய பேர் போடல, அந்த எம்பிஸ் போடல, தனி கதை. அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கவங்களா சொல்றீங்க? இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் போடவே இல்லை. இவங்க 40 பேர் போட்டிருப்பாங்க. இப்ப திமுகவை சேர்ந்த 40 பேர் போட்டிருக்கான். 40 பேர் என்ன போட்டிருக்கான், அது நில அளவை கல்லு, அது தீபத்தூண் இல்ல. அந்த 40 பேர் யாரு ரெக்கார்டு வம்படியா மாட்டிக்கிட்டாங்க. சொல்லி இருக்கேன், கனிமொழி சொல்றாங்க, கனிமொழி சொல்லுது அது நில அளவை கல்லுன்னு. தயாநிதி மாறன் சொல்றாரு நில அளவை கல்லுன்னு. திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இவங்க என்ன நீட்டினாங்கன்றது தெரியாம கையெழுத்து போட்ட காங்கிரஸும் மாட்டிக்கிச்சு. இவன் என்ன நீட்டுறான்னு கையெழுத்து போடாம அகிலேஷ் யாதவும் மாட்டிக்கிட்டாரு. இவன் என்ன நீட்டுறான்னு கையெழுத்து போடுறான்னு தெரியாம உத்தவ் தாக்கரே, எப்படி உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி, பிஜேபிக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி சிவசேனா, இந்துக்களை ஒன்றுபடுத்தணும், கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக பால் தாக்கரே மும்பையில வீர சிவாஜியை வச்சு மையப்படுத்தி பிஜேபிக்குலாம் முன்னாடி இந்துக்களுக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்ச கட்சி. இவன் என்ன நீட்னான்னு சப்ஜெக்டே தெரியாம கையெழுத்து போட்டாங்க. இவர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள். ஹாட் கேக்க எதுவுமே நம்ம கிட்ட கொடுத்துட்டான், ஆந்த்ரைஸ்டா கொடுத்துட்டான். நீங்க என்ன பண்ணணும், இப்ப உக்ரைன் வார் வருது, இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யா வார் வருது. நம்ம என்ன சொன்னோம், நாங்க நடுநிலை வகிக்கிறோம், வந்துட்டோம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வார் வருது, நம்ம உள்ள போனோம், நாங்க நடுநிலை வகிக்கிறோம், வந்துட்டோம். இப்ப திமுகவுக்கும் இங்க இருக்கக்கூடிய அறநிலைத்துறைக்கும் இங்க இருக்கக்கூடிய நீதி அரசுக்கும் போறப்ப இவன் போய் கையெழுத்து கேட்டா அவன் என்ன பண்ணணும், ஏங்க இது மதம் சம்பந்தப்பட்ட இஷ்யூ, என்ன இருக்குன்றது வம்பா போயிடும். நாங்க என்னன்றது தீர்ப்பு வரப்ப சொல்றோம், இல்ல நடுநிலை வகுக்கிறோம்னு சொல்லாம வாலண்டியரா அவன் நீட் நான் போய் இம்ப்ளிமெண்ட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு இவங்க எல்லாம் ஆத்தரைஸ் பண்றாங்க. இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் திமுக. முருகர்னு ஒருத்தர் அங்க இல்லவே இல்லை. இப்ப ஒருத்தன் சொல்றான் நில அளவு கல்லுன்னா, ஒருத்தன் சமணரோட கல்லுன்ட்டான், இன்னொருத்தன் ஒரு லாயர் வருவான், இன்னொருத்தர் வருவான், ஆதாரம் என்ன சொல்லுவானா அங்க முருகரே இல்ல, தர்கால தான் அங்க இருந்துச்சு. வருது. இது ஆதி காலத்துல மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடியே டைனோசரை கட்டி வச்சிருந்த ஒரு கல்லு சொல்லுவாங்க. ஒரு பச்சை கலர் டைனோசரை போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவங்க எதிர்காலத்துல இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யறன்ற ஒரு விஷயத்த பண்ணி ஆந்தட்டிக்கா தெளிவா மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு இந்து விரோத கட்சி திமுக நான் சொல்லல, அவனே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். அது முருகருடைய தீபத்தூண் கிடையாது, அது இந்த கல்லு எல்லை கல்லுன்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க பாராளுமன்றத்துல. அப்ப நம்ம நேரடியா சொல்லி 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 மக்கள்கிட்ட சொல்றோம், மக்கள் நம்பல. ஆந்தட்டிக் ப்ரூஃப் எங்க பாராளுமன்றத்துல நீயே கையெழுத்து போட்டிருக்க. முருகர் மலை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகர் மலை இருக்கக்கூடிய தூணு தர்காவுக்கு சொந்தமானது, அது நில அளவு கல்லு, அதுக்கும் தீபத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நீ சொல்லி யாருக்கு எதிராக நீ செயல்படுற, முருகனுக்கு எதிராக செயல்படுற. முருகன் யாரோட ரெப்ரசன்டேட்டிவ், இந்துக்கள் ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக ஆத்தரைஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு நம்ம இதுலாம் வரையும் சொல்லிட்டு இருந்தோம். மக்கள் சபரிமலைக்கு போறாங்க, திருப்பதிக்கு போறாங்க, பழனிக்கு போறாங்க, திருச்செந்தூர் போறாங்க, ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருவாங்கன்னு பாரதி சொல்றாங்க. இனிமேல் போடுவானா அவனுக்கு ஓட்டு? ரெண்டாவது என்னன்னா, போன வாட்டி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இருக்க ஓட்டு வித்தியாசம் வெறும் 3 லட்சம் தான், ரொம்பலாம் கிடையாது, வெறும் 3 லட்சம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 80 1 கோடி பேர் எஸ்ஐஆர் மூலம் வெளியே போறான். 50 லட்சம் பேர் செத்து போன லிஸ்ட்ல 25 பேர் இருக்கிறான், இடம்பெயர்ந்த 25 சொல்லிட்டு கிட்டத்தட்ட வருது, ஒரு 80 லட்சம் பேர் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப திமுகவோட வெற்றி இந்த எஸ்ஐஆர் பண்ணாதனாலதான் வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்றோம். அதுல எவ்வளவு போலி வாக்காளர் போட்டிருப்பான், எவ்வளவு செத்த ஓட்ட போட்டிருப்பான்.
நீங்க பீகார் மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போனீங்கன்னா இது நம்ம இது வைக்க மாட்டோம். வெறும் 3 லட்சம் டிஃபரன்ஸ் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. வெறும் 3 லட்சம் டிஃபரன்ஸ்ல எந்தெந்த வார்டுல எவன் செத்தானோ அதுக்கெல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பான்ல, எந்தெந்த வார்டுல எவன் இடம்பெயர்ந்து போதோ அதெல்லாம் ஓட்டு போட்டிருப்பான்ல, எந்தெந்த வார்டுல எவன் வெளிநாட்டுல இருந்து வந்தானோ அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்பான்ல. அந்த ஓட்டு வச்சு 10,000 ஓட்டுக்கு கீழே எத்தனை இடங்கள்ல ஜெயிச்சாங்களோ அது எல்லாமே எஸ்ஆர். அதுக்குத்தான் எஸ்ஆர் பார்த்து திமுக பயப்படுது, அஇஅதிமுக வரவேற்கிறது. எஸ்ஆர் பார்த்து ஏன் பயப்படுறான்? திருட்டு ஓட்டு போட முடியாது, இடம்பெயர்ந்தவர் ஓட்டு போட முடியாது, செத்தவன் ஓட்டு போட முடியாது, எதுவுமே போட முடியாது, எல்லாத்துக்கும் ஆப்பு. எப்படி சார் ஒரு ஆளுங்கட்சியா இருக்குது அதிமுக, ஒரு எலெக்ஷனை சந்திக்குது, அப்போ வந்து திமுக இந்த மாதிரியான திருட்டு ஓட்டை போட்டு ஆளுங்கட்சியா மாறுச்சு அப்படிங்கறத ஒரு பேச்சு வழக்குல சொன்னாங்களோ, இது எப்படி நடக்குமான்றது ஒரு ஊடகவியலான ஒரு கேள்வி. ஆமாங்க, ஏன் வந்தாக்கா 3 லட்சம் ஓட்டு தானே டிஃபரெண்ட். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப உங்க மிஷின்லயுமே திருட்டு ஓட்டு போட முடியுன்றது மிஷின்ல இல்லைங்க. உங்க பூத்துல ஒரு 10 பேர் செத்து போயிட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த 10 பேர் செத்து போயிட்டான். அந்த பூத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கன்வின்ஸ் ஆயிட்டானா அது சாத்தியம். புரியுது. எப்படின்னா அது நீங்க சொல்றது பேப்பர்ல இல்ல, ஆளே வருவான். ஏன் நீங்க பேப்பர் எல்லாம் போறீங்க? செத்து போனாலே வருவாங்க. பேப்பர்லாம் கிடையாதுங்க. ஒருத்தன் போவான் மருவ வச்சுக்கிட்டு நீங்க ஆதார் கார்டுல எக்ஸாக்டா மூஞ்சி இருக்குதா உங்களுக்கு? முன்ன பிறகு தானே இருக்குது உங்களுக்கு மூஞ்சி. அது சம்பந்தமான ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ பண்ணிட்டு போட்டவனே திருப்பி போவான். அந்த மையை தான் அழுத்துறாங்க, அழிச்சிட்டு திருப்பி வரான். செத்து போன ஓட்டு ஒண்ணு வருது இல்ல, அந்த ஓட்டு மத்த கட்சிக்கு வராதுல்ல. அந்த மாதிரியும் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்குதான் எஸ்ஐஆரை பார்த்து திமுக பயப்படுகிறது நம்ம வைக்கிற பதிவு. இப்ப திருப்பரங்குன்றத்துல இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, 21 இடையீட்டு மனுவை எடுத்துட்டு இன்னைக்கு தீர்ப்பு சொல்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க உச்சநீதிமன்றத்துல இன்னும் நம்பர் ஆகல. உச்சநீதிமன்றத்துல அது போயிட்டு இருக்கு ப்ராசஸ். இப்ப இடையில திடீர்னு அருணாச்சலம் உள்ள விடுறாரு. உள்ள விட்டு எந்தையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை தாமதப்படுத்துவதற்கும் அந்த தீர்ப்புல ஏதாவது நமக்கு எதிராக வந்துருமான்றதுக்கு இந்த இஷ்யூஸை சொல்றதுக்குமான ஒரு கண்டென்ட் நோக்கி நகர்ந்தவனதான் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு பிரிவினோட போலீஸாரை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்து உடனே அவர் தூக்கிட்டு போய் வெளியில வைக்கிறாங்க. வார்னிங் கொடுக்குறாங்க. இது எதுக்கு நான் இங்க பதிவு செய்யறேன்னா, வார்னிங் கொடுத்து தூக்கி வைக்கிறாங்கன்னா ஜட்ஜஸ் எல்லாம் கோபமா இருக்காங்க உங்க மேல. ஜட்ஜுக்கு நேரடியா தெரியுது இந்த திமுக கபட நாடகம் ஆடுதுன்னு ஜட்ஜுக்கு தெரியுது. ஆனா பேப்பர் வேணும். சுப்ரீம் கோர்ட் சமீபத்திய வழக்கிலேயே தெளிவா சொல்லியிருக்கு சார். சென்னை கோர்ட்ல நடக்கக்கூடியதெல்லாம் என்ன நடக்குதே தெரியலன்றா. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சிகரமா இருக்கு. இது இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் பதிவு பண்ணும். வெளிப்படையா நம்ம பேசுற மாதிரி பேச மாட்டாங்க. இந்த வார்த்தையே போதுமே. இப்ப இதுல இன்னொரு காமன்னா, இது அன்பார்ச்சுனேட்டா லக்கில நம்ம என்ன தப்பிச்சோம்னா, மதுரைகள் நடக்குது. சென்னையோட மதுரை ஹைகோர்ட் கேள்வி நடக்கிறதுனால தப்பிச்சிருக்கோம். சென்னை கேள்னா இங்க எப்படி விஜய்க்கு பண்ணானுங்க பாருங்க, ஒரு குளறுபடி செட்டப் சிவில் கேஸ் எடுத்துட்டு போய் கிரிமினல் கேஸ் விசாரிக்குது. இங்க சிவில் கேஸ் ஒருத்தன் போட்டிருக்கான், பொதுநல வழக்கு போட்டிருக்கான். அதை எடுத்து போய் இடையிட்டு அவர் சொல்லுறாரு செந்தில்குமார், சொல்லிட்டு அது கிரிமினல் கேஸ் ஆர்டர் போடுறாரு. வரைக்கும் மாட்டிக்கிட்டாரு. அப்ப ரிஜிஸ்டர் மாட்டிட்டாரு. இப்ப பதிவாளர் மாட்டிக்கிட்டாரு. பதிவாளர்கிட்ட தெளிவா கோர்ட்டு கேக்குது, நீ எதை வச்சு நீ இதுக்கு ரிஜிஸ்டர் பேசி இந்த கேஸை பில் ஆக்குன, நம்பர் ஆக்குன, அவங்களோட பிரேயர் கேட்ட பிரேயர் என்ன, நீ கொடுத்த தீர்ப்பு பிரேயர் என்ன, தெளிவா மாட்டிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு லக்கிலியா மதுரை ஹைகோர்ட்ல இது விசாரணை நடக்குது. ஆனா பாருங்க, ஜி.ஆர். சாமிநாதன் RSS நீதிபதி, அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. ஆமா, இது ஏன்னா இவங்க வட்டை அடிச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு யார் வந்தாலும் RSS நீதிபதினு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தனி மனிதனா அவர் ஒரு கொள்கை வந்திருக்காரு. வெளிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, ஊடகங்களுக்கு தகவல் சென்று சேர்கிறது, ஊடகங்கள் வெளிப்படையா தகவலை மக்களுக்கு சொல்றாங்களா? இப்ப இந்த தகவலையே கூட நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த ஊடகத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தெரிஞ்சு? ஏன்னா பெரும்பான்மையான ஊடகங்கள் இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை டெலிகாஸ்ட் பண்ணல, இல்ல வேற விதமா திருச்சி தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க லீடிங் பேப்பர்னு சொல்லுகிற பேரை சொல்ற தினத்தந்தி பேப்பர் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு லீடிங்ல ஹெட்டிங் நியூஸ் என்ன தெரியுமா? நேஷனல் அராடு வழக்குல இருந்து அமலாக்கத்துறை சொன்ன FIR கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணிச்சு. வேற டிராப்ட் கொடுத்து தான் கோர்ட்டு கேட்கறான். அவன் கிளீன் ஷீட் கொடுத்து, உனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை, உங்க கேஸை நாங்க தள்ளுபடி பண்ணி உங்களை விடுதலை பண்றோம் சொல்றாங்க. இது ஒரு செய்தி. நீங்க ஒரு டிராப்ட் கொடுக்குறீங்க, ஏத்துக்கல, பெட்டி செய்தி ஏத்துக்கிறீங்க, அவன் ஏத்துக்கலப்பா, நீ நான் கேட்ட மாதிரி இது இல்ல, நீ தனிநபர் சுப்பிரமணிய சாமி கொடுத்த மனுவை நீ வேற மாதிரி எழுதி கொடுத்துருக்க, கரெக்டா விசாரணை பண்ணி எனக்கு பேப்பரை கொடுன்னு சொல்றான். எப்படி கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு அன்னூர் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி சொல்றான். இதை தலைப்புச் செய்தியா போடுறான். அதுல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி, சோனியா கிடைத்த வெற்றி, ராகுல் காந்தி கிடைத்த வெற்றின்னு சொல்லி அவர் போடுறாரு. எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. இப்போ சொல்றது கேளுங்க, ஏன் அவர் போடுறாருன்னா, நான் எதை முன்னிலைப்படுத்தணும், இப்ப எதமா முன்னிலைப்படுத்தணும்? ஹரிபரந்தாமனுடைய ஜூனியரா இருக்கக்கூடிய அருணாச்சலம் என்ற வழக்கறிஞர் மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பினுடைய போலீசாரால்
மதுரை ஹைகோர்ட் கிளையினுடைய 2 பெஞ்சு கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரனும் உத்தரவால் அலேக்காக தூக்கி வலுக்கட்டாயம் அலேக்காக தூக்கி கோர்ட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இதுதான் ஹைலைட் ஆகணும். ஃபிளாஷ் நியூஸ் இதானே வரணும். எந்த பேப்பர்ல வந்துச்சு? இப்போ சொன்ன மேட்டர் எந்த பேப்பர்ல வந்துச்சு? ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வழக்கு 2001 தேர்தலில் வென்ற சைதை துரைசாமி எடுத்து திருட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வழக்கான தீர்ப்பு இங்க வருதுன்னு சொல்லி நம்ம இதுக்கே ஒரு காணொலி இங்க பேசியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் அது மெயின் ஸ்ட்ரீம் வந்து எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒரு பொட்டி செய்தியா கூட வரலன்னு. இப்ப இந்த மேட்ரையும் யாருமே முக்கியத்துவம் வரல. அப்போ ஒண்ணு எது நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க பிரிண்ட் மீடியாலும் சேட்டலைட் மீடியாலும் டிஜிட்டல் மீடியாலும் என்ன வரணும், எந்த டிபேட் நடக்கணும்னு யார் முடிவு பண்றது? திமுக முடிவு பண்ணுது. இன்னைக்கு ஒரு சேனல்ல நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொன்னது நடக்கும். சாயங்காலம் ஒரு 10 சேனல் எடுத்துக்கங்க. 10 சேனல் இந்த அமலாக்கத்துறையில வந்து இந்த நேஷனல் அவார்டு வழக்குல வந்து காங்கிரஸ் வந்து அந்த டிராப்ட் அமலாக்கத்துறை கொடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி டிபேட் டாபிக் இன்னைக்கு தான் இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் இதா இருக்கும். நீங்க நாளைக்கு கூட எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு. திருப்பரங்குன்றத்துக்கு அப்படியே ஓரமா வச்சிருவானுங்க. இந்த தூக்கி இதை ஹைலைட் பண்ணி இவங்கக்கிட்ட எல்லாமே அதிகாரம் இருக்குன்றதுனால, நீங்க கூட ஒரு பதிவு சொன்னீங்க, மார்கண்டேயன் காஜுன்னு சொல்லிட்டு நீதியாசருக்கு அந்த பதிவை கூட சொன்னீங்க. ஊடகங்களை தன் கையில் மிரட்டுறது. ஒன்னும் பணம் கொடுக்குது, பணம் வாங்க மாட்டியா, மிரட்டுறது. மிரட்டினா அடிபட மாட்டேன், மலம் தந்த கழிவு நீரை தலையில ஊத்துறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓடுவேன். எதுவுமே வரலையா, ஒரு பெரிய குடுவை கூட்டின்னு போயிட்டு உங்க வீட்டுல கடப்பார வச்சு ஒச்சா அவனை அப்படியே தூக்கின்னு போகுது, சவு சங்கரை தூக்குன மாதிரி. இந்த மாதிரி பண்ணா ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த உடவியாளர் செயல்படுவான்? ஒரு உடவியாளருக்கு எவ்வளவு யாருங்க சப்போர்ட்? ஒரு உடவியாளர் கடைசி பட்ச நம்பிக்கை போலீஸ், அதுக்கப்புறம் நம்பிக்கை நீதிமன்றம். அப்ப போலீஸ் உள்ள அவங்க கையில இருக்கு. போலீஸ் சவுக்கு சங்கரை போய் கைது பண்றதுக்கு போய் வாரண்டை வாங்கிட்டு அவன் ஆட்டோமேட்டிக்கா கைது பண்ணலாம். அரசு வாரண்டா அவர் வந்தானே ஆகணும். அதுக்கு தீயணைப்பு துறையை கூப்பிட்டு 10வது மாடியில ஏறி கடப்பார் வச்சு உடச்சு அவனை கஞ்சா கடத்தினாரா, இல்ல பாகிஸ்தான் தீவிரவாதியா? என்னங்க ஒரு பெரிய தீவிரவாதியை பண்றதுதான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் போகணும். தனிநபரா ஒருத்தர் டிவி பார்த்துருக்கிறான், உட்காந்து கால் மேல கால் போட்டு. எவனோ ஒருத்தர் ஜிபே போனான்னா நான் லஞ்சம் கொடுத்தேன்னு ஒருத்தர் கேஸை கொடுத்து பொய் வழக்கு ஜோடிக்கல் வல்லவர். அப்ப பொய் வழக்கு ஜோடிக்கப்பட வல்லர்கள் பற்றி ஒருத்தருடைய செயல்திறனை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற கண்டென்ட்டை நீங்க ஊடகவியாளர்கிட்டையும் மெயின் ஸ்ட்ரீம்கிட்டையும் சேட்டலைட்டையும் கொண்டு போயிட்டீங்கன்னா பயப்படுவாங்களா எல்லாருமே? நீங்க எல்லாருமே இங்க நினைச்சிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கருக்கு வழக்கு வந்து சவுக்கு சங்கரை வந்து அதுக்கு அரெஸ்ட் பண்ணதுக்கு வழக்கு இல்ல. என்னை எதிர்த்து பேசினா உங்களையும் இந்த நிலைமைக்கு தான் நான் கொண்டு வருவேன்றது மறைமுக வார்னிங் இது. இப்ப யார் எதிர்த்து பேசலாம் பின்வாங்கணும் இல்லையா? இப்ப அவருக்கு வந்து வேலை இல்ல, போறாரு, ஜெயிலுக்கு போறாரு, வராரு. எல்லாரும் குடும்பம் வச்சிருப்பான், ஃபேமிலி வச்சிருப்பான், கமிட்மெண்ட் வச்சிருப்பான். 6 மாசமா அவன் லோன் கட்டணும், கார் வச்சிருப்பான், வீடு வச்சிருப்பான், நல்லது கேட்டு அவனை எதுவுமே ஜெயில போட்டு மன அழுத்தம், ஜெயில இருந்தா அவனை யாரு கொண்டு வருது? எவ்வளவு இருக்கு சிக்கலுங்க. அரசாங்கத்தோட வேலை என்னங்க? அவன்கிட்ட லாயர் டீம் இருக்குங்க. நான் கேட்குறேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேட்டலைட் மீடியாக்கும் ஒவ்வொரு டிஜிட்டல் மீடியாக்கும், இது உங்க சேனலே எடுத்துக்கங்க, ஸ்பெக்ட்ரம் சேனலுக்கு 10 பேர் கொண்ட லாயர் டீம் இருக்கா உங்கள்கிட்ட? என்னங்க? இல்ல இப்ப என்கிட்ட இல்ல. என்கிட்ட எனக்கு சுத்தி 10 வழக்கறிஞர்கள் ரெடியா இருக்காங்களா? சேதாப்பேட்டை கோர்ட்ல, எக்மர் கோர்ட்ல இருந்து எல்லாம் வெங்கடேஷ்க்கு ஒரு ஆள்னா நாங்க உடனே நின்றுவோம். இந்த பாஷா படத்துல வர மாதிரி பாஷா நின்னோன்னா 10 லாயர்ஸ் வந்து நிப்பாங்களா? இல்ல. அப்ப எனக்கு என்ன பயம் வரும்? நாளைக்கு சவுக்கு சங்கர் தான் எனக்கு வரும். நமக்கு எதுக்கு ஆளுங்கட்சி எடுத்து பேசணும்? நம்ம சாலண்டா மயில்களுக்காக வரி கொடுத்துட்டு போயிடலாம். மாண்புமிகு முதலமைச்சர் செய்வதுதான் தவறு, அவர் திருத்திக்கணும்னு ஒரு ஒற்றை சொல்வோம் நகர்ந்துடலாம். புரியுதுங்களா? இது வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியாளருக்கும் திமுக கொடுக்கிற மரண பயம். அதாவது உங்கள் இயக்கத்தை செயலிழக்க செய்யறது. உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து விஷம் கொடுத்து தான் கொல்லணும்னு கிடையாது, வெள்ளம் கொடுத்து கூட உங்களை கொல்லலாம். இப்ப திமுக வெள்ளம் கொடுத்து உங்களுக்கு கொல்ல பாக்குது, சவுக்கு சங்கரை வெள்ளம் கொடுத்து கொல்ல பாக்குது. அதுதான் அந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணது நீதியரசர் சுவாமிநாதன் தான். என்னடா ஒரு மாவட்டத்திலேயே அவர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க, என்ன நடக்குதுயா? எல்லாத்தையும் ஒரே கேஸ் ஆக்குனார் ஜாமீனுக்கு. எங்க அரியலூர்ல ஜாமீன் வேண்டிங்க வந்தா விழுப்புரம் கோர்ட்ல பெயில் கிடையாது, அரெஸ்ட் ஆகணும். விழுப்புரத்துல வந்துன்னா அங்க கோயம்புத்தூருக்கு போன்றான், கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ல கூப்பிட்டு இங்கே வந்தா திருநெல்வேலி போனோம். அப்பதான் சொன்னார் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஜாமீன் போட்டு குண்டாசை ரத்து பண்ணி சொன்னார். அந்த கோபமும் திமுக. யாரு? சவுக்கு மேல போட்ட குண்டாசை ரத்து பண்ணது சுவாமிநாதன். அவருக்கு எல்லா கேஸையும் ஒரே ஃபைல் ஆக்கி யார் போடுறா? போலீஸ் அதிகாரியே போடுறாங்க. அது அருண் பண்ற வேலை. நம்மளுக்கு சென்னை போலீஸ் கமிஷன் வந்து ஒவ்வொரு டிஎஸ்பியோட உனக்கு ப்ரொமோஷன் ஒரு கேஸை போடியா, உள்ள வரப்ப என்ன கையை போச்சு, ஒரு பொம்பளை போட்டு சொல்லிச்சுல என்ன வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணான்னு ஒருத்தர் சொன்னாங்களா இல்லையா? ரோட்ல கார்ல இருந்து அந்த கார்ல இருந்து போயிட்டு நான் கஞ்சா எடுத்தேன் கார்லன்றான். என்ன காமெடி! அதெல்லாம் நிரூபணிக்கு பண்ண முடியாதுங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, மன உளைச்சலு அலைச்சலு, நீங்க தொங்கிடுவீங்க. நீங்க உங்களை அன்றாட வாழ்க்கை என்ன? காலைல எந்திரிப்பீங்க, சாமியை கும்பிடுங்க, பல்ல வலிப்பீங்க, குளிப்பீங்க, பாத்ரூம் போவீங்க, உங்களுக்கு வேண்டிய எக்ஸசைஸ், உங்க பாடிக்கு என்ன தேவையோ அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கரெக்டான டைம்ல சாப்பிடுவீங்க, கரெக்டான டைம்ல தூங்குவீங்க, கரெக்டான டைம்ல இருந்துச்சு வேலைக்கு போவீங்க. இதான உங்களை அன்றாட பணி. இப்போ நீங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு உங்களால் இப்போ நீங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல இருந்து விழுப்புரம் கூட்டு வராங்க, கரெக்ட் டைம் உங்களால் எந்திரிக்க முடியுமா?
கரெக்ட் டைம் இயற்கை உபயோகங்களால போக முடியுமா? நீங்க போன இயற்கை உபயோகம் டாய்லெட் எப்படி இருக்கும், அவங்க கொடுக்குற டாய்லெட் எப்படி இருக்கும்? நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், உங்களுக்கு வேற ஏதாவது வியாதிகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட் டயட் வச்சிருப்பீங்க. அவன் போய் ரோடு கரில் இருக்க 4 இட்லி சாம்பார் வந்து கொடுப்பான், சாப்பிடணும். நீ கார்ல சொகுசா போயிருப்ப, சாதாரண தகர டப்பி காவல் வண்டியில் ஏற்றி விடுவான். எங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரணும், நீங்க சாதாரண பஸ்ல போய் 12 மணி நேரம் கோயம்புத்தூர் சென்னை. நீங்க அந்த காவல் வண்டியில் ஏறி உங்களால சாயம் இல்லாம உட்காந்துறது எவ்வளவு பெரிய சிரமம். அதை முடிச்சுட்டு நீங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு கோர்ட்ல போயிட்டு பெயில் வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பி நீங்க இந்த ஜெயில் வாக்கி பத்தி திங்க் பண்ணுவீங்களா? இந்த ரணகலத்துக்கு தான் இந்த திமுக அரசம் கொடுக்க துடிக்கிறது. ஆனா அதையெல்லாம் மீறி ஒருத்தன் ஜெயிக்கிறான். நீ எவ்வளவு அரசு பண்ணாலும் கால் மேல காலை போட்டு வாயா பார்த்துக்கலாம், வாயா அரசு பண்றியா, வாயா பார்த்துக்கலாம், கேஸ் பார்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் மிகப்பெரிய ஒரு கொட்டை திமுக வாங்கி வந்தாலும் நான் குட்டினாலும் பரவாயில்ல முட்டி மோதுறானுங்க. தினமலரும் பாலிமர் டிவி மட்டும்தான் இந்த செய்தியை வந்து ஊடக செய்தியாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நான் கேட்கறது இங்க இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? மற்ற டிஜிட்டல் மீடியாலாம் தூங்கிட்டு இருக்கா? திமுகவுக்கு சப்போர்ட் இல்லாத மற்ற டிஜிட்டல் மீடியாலாம் இதை ஹைலைட்டா சொல்லுங்க. குறிப்பா எப்படி சொல்லணும்னா, திமுகவை ஆதரவு பெற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமனுடைய ஜூனியர் வழக்கறிஞர் அருணாச்சலம் தான் இந்த இடையீட்டு மனுவை தாக்கல் பண்ணி போலீசார் வெளியேற்றப்பட்டார். இதை வந்து சொல்லுங்க, ஸ்கிராலிங் போடுங்க, பிரிண்ட் மீடியால போடுங்க, ஜூனியர் விடன்ல போடுங்க, நக்கீர்ல போடுங்க, எல்லாத்துலயும் போடுங்க. திமுக எப்படி இங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தாமதப்படுத்த துடிக்கிறது அப்படின்றத இங்க பதிவு பண்ணுங்க. திமுக இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளும் முருகனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காருன்றதை கொண்டு போய் சேருங்க. எந்தெந்த எம்பி திருப்பரங்குன்ற மலை மேல அந்த தூண் வந்து நில அளவு கல்லுதான் சொல்லி கையெழுத்து போட்டானா அவன்லாம் இந்துக்களுக்கு எதிரானவன். அங்க கேட்டான ஒரு பெரிய புத்திசாலி மதுரையோட எம்பி வெங்கடேசன், இங்க கூட எல்லாம் இந்து சிலையா இருக்கு, இந்து ஓவியங்களா இருக்கு, கிறிஸ்தவ ஓவியங்கள்ல இஸ்லாமிய ஓவியங்கள், அந்த மரம் மண்டைக்கு எதுனா தெரியுமா? உருவ வழிபாடு பண்றாங்க கிறிஸ்தவத்துல, இதுல நம்ம இஸ்லாம்ல உருவ வழிபாடு எடுக்காங்க. என்ன கான்செப்ட்ல அவன் பேசுறானே தெரியல. ஏன் இந்த மாதிரி சிறுபான்மைக்கு முட்டு கொடுக்கணும்னு பெரும்பான்மை இந்துக்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஏன் உங்களுக்கு கோபம்? நீங்க ஓட்டு வாங்கினது பெரும்பாலும் இந்துக்களோட ஓட்டு வச்சு ஜெயிச்சு வந்தீங்க. அதான் ஒருத்தர் கேட்கிறாரு, கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், இந்துக்கள் மட்டும் மதச்சார்பற்று இருக்கணுமா? ஏன் இருக்கணுமா? சொல்லுங்க கரெக்டான கேட்டிருக்காரு. இப்ப திருமாவளவன் வந்து இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதே வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ வரப்ப திருமாவளவன் அங்கே போயிருந்தார். உங்களுக்கு தெரியும், 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர் நம்ம கொண்டு 144 போட்டாங்க. இப்போ சிக்கந்தர் மலையா கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா இஷ்யூ வரப்ப அப்போ திருமாவளவன் அங்கே போய் ஒரு அட்டனன்ஸ் போடுறாரு. அட்டனன்ஸ் போட்டு மேலே போறாரு. அவரு கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கு, எதுக்கு போய் நீ கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கிற, நீ எதுக்கு வாலண்டியா வம்பேறி போய் யாரும் மேலே போய் கும்பாபிஷேகம் பண்றேன், கடவுளை கும்பிட நீ ஏன் போற? சரி போற, நீ போயிட்டுன்னா உன்னை என்ன பண்றாங்க, உனக்கு குங்குமம் கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிற ஒரு லேடி போட்டோ எடுக்க வருது. என்ன பண்றாரு, அந்த குங்குமத்தெல்லாம் அழிச்சிட்டு போட்டோ கொடுக்குற. அப்புறம் எதுக்கு நீ அதை வைக்கிற? எதுக்கு போற? நீ உனக்கு நம்பிக்கை இல்லை. நான் என்னுடைய இறை நம்புறேன். என்னை போய் மசீதுல போய் சாமி கும்பிட நான் கும்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது நம்பிக்கை இல்லை. என்னுடைய நான் இந்து, என்னுடைய கடவுளை வழங்குறதுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போறேன். நான் அங்க போயிட்டு எனக்கு மரியாதை கொடுக்கல, அங்க போயிட்டு எனக்கு அவங்க முதல் மரியாதை கொடுக்கல, நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நீ உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கடவுள் மறுப்பு கொள்கை கூட. அவருடைய சொந்த ஊர்ல ஓட்டு கேட்கிறப்ப சிதம்பரத்துல கும்பாபிஷேகத்துக்கு போறாரு. அங்க இருக்க பட்டாட்சியர் எல்லாம் வந்து சாலை போத்துறாங்க, குங்குமம் போறாரு, அதில் அழிக்கிறாரு அவரு. நாங்க கேட்கிறோம், அந்த மாதிரி ஆட்கள் நாங்க வைக்கிறோம். எதுக்கே நீ அவனை கூப்பிடுற? அவர் எதுக்கு கூப்பிடுற? எம்பின்ற முறையில கூப்பிட்டா உணர்வுக்கு ஒரு மதிப்பளிக்கல. நீங்க மேல ஏறி கலசத்துல ஏறதுக்கு நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க என்ன சொல்லணும், ஐயா நான் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை, என்னால இது வர முடியாது. மாண்புமிகு முதலமைச்சரும் ஸ்ரீரங்கம் கோயில் அதான் பண்ணார். திருநூறு வச்சு விட்டாங்க, அழிச்சிட்டு இருந்தார். அந்த திருநூறு 2 மணி நேரம் தானே உலகம் அழிஞ்சிருமா? இல்ல அடுத்த விழாக்கு போறப்ப நீங்க மூஞ்ச கழுவிட்டு நீங்க ட்ரெஸ் மாத்தி போறப்ப உலகம் அழிஞ்சிருமா? அப்ப எவ்வளவு பெரிய குருஷியலான வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை தான் இங்க நம்ம வெளிக்கொண்டுறோம். இங்க மக்களிடம் அந்த வெறுப்பை தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். திருப்பரங்குன்ற மலை மேல உங்களை நாங்க கூப்பிடல. நீங்க என்ன நீங்க வந்து கரெக்டா நாளைக்கு ஒவ்வொரு சிலையில வந்து ஆபாச சிலைகள் இருக்கு, நீங்க தான் சொன்னீங்க. ஒரு சிவன் கோயில நோன்னா சமணர் படுக்க வரும், நீங்க தான் சொல்றீங்க. இவ்வளவு சொல்லிட்டு எதுக்கு என் கோயிலுக்கு வர? ஓட்டு பிச்சைக்கு தானே வர? நீ ஓட்டு பிச்சை, ஓப்பனா சொல்ற, ஓட்டு பிச்சை. அந்த நேரத்துல உனக்கு வந்து இந்துக்களோட ஓட்டு ஒண்ணு ஓட்டு பிச்சை கேட்க வர. இல்ல இங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு போயிருக்கிறாரு. முகமது நபியினுடைய நேரடி வாரிசு 12வது ஜோர்டான் நேரடி வாரிசு, அவரே கார் ஓட்டுறாரு, அவர் உட்காந்து. இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ எல்லாருக்கும் அவர் செஞ்சிருவாரா? இல்ல அவர் ஒரு செய்யறாரு, இளவரசர் செய்யறாருன்னா அது எவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமா? அவங்க எப்படி இந்தியாவை பாக்குறாங்க, இந்திய பிரதமரை பாக்குறாங்க, எப்படி வரவேற்கிறாங்க, இந்தியாவோட நட்பா இருக்கணும்னு பாக்குறாங்க. இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் உலக அரங்கில் எதிரொலிக்குதா? இவங்க ஏன் பிரித்தாளும் சூழ்ச்சியை இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான விஷயத்த அக்ரெசிவா நீதிமன்றம் வரை கொண்டு போய் திசை திருப்பும் வேலையில ஏன் செய்யறாங்க? பிரித்தாளும் வெளிநாடுகளை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப வெளியுறவு ரொம்ப தெளிவா இருக்குங்க.
மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள்ல 70% விருது இஸ்லாமிய கண்ட்ரிலிருந்து கொடுக்கப்பட்ட விருது. குளோபல் விருது எல்லாமே இஸ்லாமிய கண்ட்ரிலிருந்து கொடுக்கப்பட்ட விருது. ஒரு சில இஸ்லாமிய கண்ட்ரியில கிருஷ்ணருக்கு கோயில் அமைக்கிறதுக்கான, துபாயில கிருஷ்ணர் கோயில் இருக்கு. மோடி அவர்கள் அனுமதி எப்படி கொடுப்பாங்க? அனுமதி கொடுத்து கோயில், இந்துக்களுக்கான தனி கோயில் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு வந்து தன்னை வெளிநாட்டு தூதர்களோ வெளிநாட்டு தலைவர்கள் யாருன்னா தன்னை சந்திக்க வந்தா அந்த வெளிநாட்டு தலைவர்களுக்கான மொழியில் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. அவங்க மொழியில, இங்க இந்திய மொழியில 35-36 மொழிகள் நம்ம மொழிபெயர்த்து கொடுத்தாச்சு. இப்போ ரஷ்யால இருந்து புட்டின் வந்தாருன்னா புட்டினுடைய ரஷ்ய மொழியில அது மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. அந்த அளவு திருக்குறளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோம் ஒரு பிராந்திய மொழிகளுக்கு. அப்போ உலக நாடுகள்ல இஸ்லாமிய கண்ட்ரியில இன்றைக்கு வந்து குறிப்பா உங்களுக்கு வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் வார் வந்த டைம்ல நம்ம இஸ்ரேலுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோமோ அதே உதவி பாலஸ்தீனத்துக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இந்தியாவில் இருந்து பாலஸ்தீனத்துக்கு சென்ற ஒரே பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். இந்தியாவிலிருந்து பாலஸ்தீன் நாடு உருவாக்கப்பட்டு அது மினிமமான ஒரு பணத்தை கொடுக்கணும். ஒரு நாடு ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க. அதனால இந்த பணத்தை கொடுத்து அந்த நாட்டை டெவலப் பண்ணணும். அந்த பணத்தை இன்னைக்கு வரையும் முறையாக செலுத்துற ஒரே கண்ட்ரி இந்தியா தான். இது நிறைய பேருக்கு இங்க தெரியாது. பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போன்றது நம்ம நடுநிலை தான் வைக்கிறோம். ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணல. ஆனா இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க? பாலஸ்தீனத்துக்கு வாருக்கும் இஸ்ரேல் வாருக்கும் மோடி தான் காரணம். டக்குன்னு ஒரு துண்டை போட்டு ராஜேந்திர ஸ்டூல 5 பேர் கூடுறாங்க. அப்ப இவங்க என்னன்னா மோடி மேல் இருக்கக்கூடிய வன்மத்தை தேடி அலையிறாங்க. மத்திய அரசை குறை சொல்வதற்கு காரணத்தை தேடி அலையிறாங்க. அதுதான் நான் தினத்தந்தி மேட்டர் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு பெட்டி செய்தியாக வர வேண்டிய மேட்டர் பிரிண்ட் மீடியால ஃபர்ஸ்ட் செய்தியாக வருது. ஃபர்ஸ்ட் செய்தியாக வர வேண்டிய மேட்டர் பிரிண்ட் மீடியா. இப்ப என்ன பண்ணோம்? வக்கீல் ஒரு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் மாசிலாமணி அதை வந்து நில அளவுத்தூண் சொல்றார். அதே மறுநாள் ஆஜராரு ஒருத்தர். 12ஆம் தேதி ஆஜரானவர் நில அளவு தூண்றார். 13ஆம் தேதி ஆஜரான அரசு ஜோதி வந்து சமணருடைய தூணுன்றார். இதான் நீ ஹைலைட் பண்ணும். இது யாருடைய தூண்? கொஸ்டின் மார்க் போடு. இதை போட்டி செய்தியா போட்டு இதை போடுறேன்னா அப்ப திமுக ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை விலைக்கு வாங்குகிறது, இல்லது அச்சுறுத்துறது, இல்ல மிரட்டுது, இல்லாட்டி புடுத்தி எடுத்து போய் ஜெயில போடுது. இல்லாட்டி இன்னைக்கு இந்த பாலிமரும் தினமலரும் வெளியிட்ட இந்த செய்தி இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் மெயின் செய்தியாக வந்திருக்கணுமா இல்லையா? அது வந்து அவர் டீசெண்டாலாம் போடல. பெரிய ஒரு கோபத்துடன் நீதிபதிகள் ப்ரெஷர் பண்ணி மத்திய தொழிலுக்கு பாதுகாப்பு வீரர்களை கூப்பிட்டு அப்படியே அலேக்கா தூக்கி எதுவுமே கோர்ட்ல இருந்து வெளியே கடைசுறாங்க. அது எவ்வளவு பெரிய செய்தி இது. இடையீட்டு மனுவை செய்து தீர்ப்புக்கு இடையீட்டு பண்ண வந்தா இதுதான் நடக்கும். பல்வேறு தகவல்கள். மிக்க நன்றி சார். நன்றி சார். எங்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.